பிரதமர் மோடியின் பிரச்சார நிகழ்ச்சிக்கு பள்ளி குழந்தைகள் அழைத்து வரப்பட்ட விவகாரத்தில் கோவை சாய்பாபா வித்யாலயம் நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அழகு வடிவு நடைபெற்ற 3 மணி நேரம் விசாரணை தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், வணக்கம். விசாரணையின் முடிவில் வெளிவந்த தகவல்கள் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். பிரதமர் பேரணிக்கு பள்ளி குழந்தைகளை அழைத்து வந்த சம்பவம் குறித்து இன்று காலை மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் குழந்தைகள் நல அதிகாரிகள் என 2 துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் பள்ளியில் விசாரணை நடத்தினாங்க. இந்த விசாரணையானது 3 மணி நேரம் நடைபெற்றது. தலைமை ஆசிரியர் மற்றும் குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய ஆசிரியர்களிடம் இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையை ஆவணமாக சேகரித்து இன்று மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் அதன் பின்பு துறை ரீதியான என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பள்ளி குழந்தைகளிடம் குழந்தைகள் நல அதிகாரிகளும் விசாரணை நடத்தியிருக்காங்க. எத்தனை மணிக்கு முன்பு அவர்களை அங்கு அழைத்து சென்றார்கள், எத்தனை மணி நேரம் அவர்கள் அங்க காத்திருக்க பெற்றார்கள் என்ற கோணங்கள்ல கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிய வந்திருக்கு. அதே சமயம் ஆசிரியரிடம் யாருடைய தகவலின் அடிப்படையில் அழைத்து சென்றீர்கள், குழந்தைகள் விருப்பத்தின் பற்றி அழைத்து சென்றீர்களா என்ற கோணங்களையும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. மேலும் பள்ளி தரப்புல இருந்து சொல்லும் போது பிரதமர் நிகழ்வு நடைபெறுவதனால் பள்ளிக்கு விடுமுறை அளிக்க முடியவில்லை எனவும் ஒரு சில குழந்தைகள் பிரதமரை பார்க்க தாமாக சென்றதாகவும் அவர்கள் தரப்புல தகவல் கொடுத்திருக்காங்க. முழுமையான விசாரணை நடத்தி எந்த விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க என்பதை பார்த்த பிறகுதான் இதனுடைய உண்மை தகவல் நமக்கு வெளிவரும் என அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து 3 மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டு இது சம்பந்தமான ஆவணங்களை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்க இருப்பதாக அதிகாரிகள் கூறியிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.